பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தின் ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முன்பாக பார்த்தது அதிசயமான தேவன் என்று. இப்போ நம்ம பார்க்க போவது அவர் ஆலோசனை கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆலோசனை கர்த்தர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து தேவன் நமக்கு எப்படியாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த நடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை சூழ்நிலைமைகள் நம்ம போனோம், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புனாங்க. எல்லாவற்றையும் தேவன் நமக்கு அற்புத விதமாய் பாதுகாத்து நம்மை வழி நடத்தினாரே. எவ்வளவு தூரத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லார் இடத்துலையும் சாட்சியை கேட்டீங்கன்னா யாராலையுமே சொல்ல முடியாது, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தி வந்தது. அப்ப அப்படிப்பட்ட அற்புதமும் ஆச்சரியமான நடத்தி வந்த தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னா, இந்த ஆலோசனை கொடுக்கறது அப்படின்னாலே பிடிக்காத ஒரு ஆலோசனையை கேட்பது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காத ஒன்று. அப்படித்தானே? நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறாங்க. அட்வைஸ் அப்படின்னு ஆரம்பித்தாலே பிடிக்காத ஒரு நிலைமையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் என்ன அப்படின்னா, ஆலோசனை கர்த்தர். நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம போகக்கூடிய சூழ்நிலையில எந்தெந்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக என்னென்ன சூழ்நிலையில முன்வைக்கப்பட்டிருக்கு, எந்த இடத்துல சத்துரு நமக்கு கண்ணி வைத்திருக்கிறான், எந்த இடத்துல தேவன் நமக்கு நன்மை வைத்திருக்கிறார், எந்த காலங்களில் நம்ம நன்மை பெறும்படியாக தேவன் வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. அப்ப ஒவ்வொரு முறையுமே நம்ம ஆண்டவரிடத்துல போய் ஆலோசனை கேட்கிற பொழுது, நம்ம பாதையில போறோம், நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ அல்லது வேற ஏதோ ஒரு காரியங்களோ ஒரு பிரச்சனை ஒரு போராட்டம்னு வரும்போது நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி போய் நிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பாதையை மேற்கொள்ளுகிறதுக்கு உங்க ஆலோசனை வேண்டும், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறதற்கு எனக்கு ஆலோசனை தேவை, என் தேவன் எனக்கு அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்போம்னா நிச்சயமாக அந்த ஆலோசனையை கொடுக்கறதற்கு நம் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆனா நிறைய நேரங்களில் நம்ம என்னதான் பண்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்த ஒரு ஆளுகிட்ட போய் அந்த ஆலோசனையை கேட்போம். அப்படித்தானே பண்ணுவோம்? அதானே? அது 4 பேர் நமக்கு ஏற்றி விடுறதுக்கு ஒரு 4 பேர் கூடயே வருவாங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, உடனே போய் அவங்க கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்போம். இவங்கெல்லாம் அந்த ஃபீல்டில் ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தவங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே தெரியும், கர்த்தருக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு தெரியும், ஆனால் கர்த்தருக்கு தெரியாது. அதனால நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கறது இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இடத்துல இல்லை. இன்னும் சொல்ல போனால், இன்னும் நம்ம ஸ்மார்ட் வேர்ல்டில் இருக்கிறோம், டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கிறதுனால கூகுளை கூட நம்பி போய் கேட்போம். அது என்ன சொன்னாலும் சந்தோஷமா அதை இதுதான் கரெக்டுன்னு நம்ம ஏற்றுக்கிடுவோம். ஆனால் இந்த கர்த்தரை நம்பி நம்மை வாழ்நாள் முழுக்க நடத்தி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நன்மையை கொடுத்து நமக்கு உடையை கொடுத்து உணவை கொடுத்து அழகாக நம்ம பாதுகாத்து பலப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் தாங்குகிற ஆண்டவரை நம்ப மாட்டோம். கூகுள் ஒரு காரியத்தை சொல்லிருச்சுன்னா உடனே நம்புவோம். அப்படித்தானே இருக்கிறோம் நம்ம. இன்னைக்கும் ஆண்டவர் இருதயம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைய நான் இப்படி பண்ணி செஞ்சு நான் வளர்த்து கொண்டு வந்து வச்சா இது கூகுள் சொல்றதை கேட்குது, என்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேங்குதுன்னு ஆண்டவர் கஷ்டப்படுவாரா பட மாட்டாரா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்குறோமா? இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை போறீங்க, உங்கள் குடும்பத்தினுடைய சூழ்நிலையாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளினுடைய அடுத்த கட்ட காரியங்கள், பிள்ளை என்ன படிக்கணும், பிள்ளை என்ன காரியத்தை செய்யணும், பிள்ளைக்கு எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை ஆயத்தப்படுத்தணும், இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வெல் செட்டில்டான ஒரு ஆள்கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்குறோம். அல்லது இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோமே ஒழிய மற்ற காரியங்களை நாம் செய்வது கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னடான்னா, ஆலோசனை என்கிட்ட கேளுங்கப்பான்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆலோசனை கர்த்தர் நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் போய் கண்டாள்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறது தான் ஆலோசனை கர்த்தரை நானே இருக்குனேன். என்கிட்ட ஆலோசனை கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆயத்தமா? அப்பா கிட்ட கேட்கலாமா? ஆலோசனை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆலோசனை கேட்ட ஆண்டவரே உங்க ஆலோசனை எனக்கு கொடுத்து நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லி அப்பா கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆலோசனை கர்த்தராக இந்த பூமிக்கு வந்தீரே, அதை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் உமக்கு
கிட்ட நாங்க ஆலோசனை கேட்காம நிறைய நேரங்கள்ல நாங்க இடறிட்டு ஆண்டவரே, ஒரு விஷயம் தயவாய் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. மன்னித்து ஆண்டவரை, இனி எல்லா ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் வேணுமோ அது எல்லா ஆலோசனையும் நாங்க உங்ககிட்டயே கேட்டு நடத்தக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுங்க. இதுவரைக்கும் உங்களை மீறி நாங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மை நம்பணும், நிறைய மனிதர்களை நம்பி ஆலோசனை கேட்ட ஆண்டவரே. ஆனா ஆலோசனை கர்த்தரை நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கன்னு இந்த நாள்ல பேசி எங்களுக்கு ஒரு தெளிவை கர்த்தர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. கர்த்தர் அதை எங்க வாழ்க்கையில செய்து நீங்க மகிழ பண்ணுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உம்மிடத்துல தான் இனிமேல் நாங்க வந்து ஆலோசனை கேட்டு நடப்பாண்டுகிறேன். அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.